வணக்கம் விருச்சிகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் கோபத்தில் எடுத்த முடிவு பெரிய ஒரு இழப்பை உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். உங்களுக்கு ராசிக்கு இயல்பாகவே கோபம் அப்படிங்கிறது மூக்குக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதிலும் பிடித்தவர்கள் மிகவும் நெருங்கி பழகியவர்கள் விஷயத்தில் அதிகமான ஒரு கோபத்தை இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க வெளிப்படுத்தி கொண்டே தான் இருந்திருப்பீங்க. அதனாலேயே பல உறவுகளும் பல விஷயங்களும் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய கையை விட்டு போன அனுபவங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் நியாயத்துக்காக நீங்க கோவப்படுவீங்க தான். ஆனா கடந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிற பழமொழிக்கு ஏற்ப நீங்கள் கடும் கோபத்துல எடுத்த ஒரு தவறான முடிவு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடியாகவே விழுந்து அசைக்க முடியாத மாபெரும் இழப்பை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. ஆனால் நீங்கள் ஒருபோதும் இந்த ஒரு விஷயம் நடக்கும் என்று உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்தது கூட கிடையாதுங்க. ஆனா இப்படி நடந்த உடனே நீங்கள் நிச்சயமா பதறி போயிருப்பீங்க. என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடந்துவிட்டது என்று நீங்கள் நினைத்த நாட்கள் அந்த ஒரு நாளாகத்தான் இருக்கும். அது ஒரு நல்ல வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு உன்னதமான உறவாக கூட உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அன்னைக்கு மட்டும் நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமேன்னு இன்னைக்கு நீங்க நினைச்சு உருகாத நாளே உங்க வாழ்க்கைக்குள்ள கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா ஒரு உண்மையான நட்பையோ ஒரு உண்மையான ஒரு காதலையோ உண்மையான உறவுகளையோ அந்த ஒரு நாளில் நீங்கள் பேசிய பேச்சால் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அந்த ஒரு நபர்கள் சென்றிருப்பார்கள். இதுவரைக்கும் போன் மெசேஜ்னு அவங்களை எத்தனையோ தடவைகள் நீங்கள் கெஞ்சி கதறி பார்த்தாலும் அவர்கள் மீண்டும் உங்களிடம் வந்து பேசவே மாட்டாங்க. உங்களை அவாய்ட் பண்ணி கொண்டே தான் அந்த நபர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்பொழுதும் போலத்தான் அந்த ஒரு நபரிடம் பேசியிருப்பீங்க. ஆனால் அவர்களுக்கு என்ன கோபங்கள் இருந்தது என்று தெரியவில்லை. மனதிற்குள்ள அவங்க வேறு எதையோ ஒன்று நினைத்து கொண்டோ அல்லது மூன்றாவது நபர்கள் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போயிட்டு இந்த நபர்கள் என்ன இப்படி பேசுறாங்க அப்படின்னு உங்களை தவறாக அந்த ஒரு நேரத்தில் சுட்டி காட்டியிருக்கலாம். இதனாலேயே உங்க வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டது. அதை இன்னும் நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறக்கவே மாட்டீங்க. அன்னைக்கு மட்டும் நான் அந்த ஒரு பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யாமல் இருந்ததால என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நான் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அனுபவம் என் வாழ்க்கைக்குள்ள கிடைத்து விட்டது என்று நீங்கள் இதுவரைக்கும் நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நாட்களாக அந்த ஒரு உறவுகள் நிச்சயமாக பிரிந்ததை நினைத்து நீங்கள் இருந்து கொண்டே தான் இருப்பீங்க. ஏன்னா அன்னைக்கு அவசரப்பட்டு நீங்க எடுத்த அந்த முடிவோட மோசமான தாக்கம் இன்னைக்கும் உங்களுடைய நிம்மதியை கெடுத்து உங்களுடைய வாழ்க்கையவே துரத்தி கொண்டே தான் இருக்கும். அந்த ஒரு நிமிட பொறுமை என்னிடம் இல்லாமல் போய்விட்டது என்று இதுவரைக்கும் நீங்கள் அழுது கதறிய நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்ததா நம்பிய உறவாலேயே ஏற்பட்ட மனக்காயங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள மறையாமல் அதுவும் கவலைகளை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. விருச்சிகம் ராசி அன்பர்களே, உடலில் ஏற்பட்ட காயத்தை காலம் மாற்றிவிடும். ஆனால் மனதில் ஏற்பட்ட காயத்தை மறக்க மிகவும் கடினம். குறிப்பா நம்பிய உறவுகளால் ஏற்பட்ட வலி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முழுவதுமாக ஒரு நினைவாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் ஒருத்தவங்களுக்காக செய்த தியாகங்களும் கொடுத்த நேரங்களும் காட்டிய அன்பு அனைத்தும் மதிக்கப்படவில்லை என்ற உணர்வு உங்களை மிகவும் பாதித்து கொண்டும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே இருக்கக்கூடிய அனுபவங்களும் காலங்களும் நேரங்களும் இன்னும் உங்க வாழ்க்கை நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். மற்றவங்களுக்கு அது ஒரு சிறிய சம்பவமாக தோன்றியிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அது வாழ்க்கையவே மாற்றிய ஒரு அனுபவமாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இருந்தாலும் இந்த ஒரு சம்பவங்கள் எப்படி என் வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது, இது எப்படி ஏற்படலாம் என்று நீங்கள் நினைத்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். விருச்சிகம் ராசியின் ஆழமான உணர்வுகளால் நீங்கள் எந்த உறவையும் மேலோட்டமாக பார்க்க மாட்டீங்க. அதனால தாங்க பிரிவுகளும் துரோகங்களும் உங்களுக்கு அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் யார் மீது அதிகமான ஒரு பாசம் வைத்தாலும் நீங்கள் அதிகமாக வைத்து விடுவீங்க. அந்த ஒரு நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போய்விட்டாலே அவ்வளவு சங்கடப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்களாகவே இதுவரைக்கும் நீங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தீங்க. அதுதாங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையே உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். ஆனால் இந்த மனக்காயங்கள் உங்களை பலவீனப்படுத்தவில்லை. அவை உங்களுக்கு மனிதர்களை புரிந்து கொள்ளும் ஒரு அறிவை மட்டுமே உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். நிச்சயமா இது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள
வியாபாரம் நிமித்தமான ஒரு பயணங்கள் கைகூடி போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அரசு பணிகளில் இருந்த தாமதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அதுவும் உங்களுக்கு சாதகமாக இப்பொழுது திரும்பிவிடும். பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்க வைக்கும். எதிலும் பேராசை இன்றி செயல்பட்டால் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். மருத்துவ முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் கிடைத்து உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். சொந்த ஊரில் ஏதேனும் ஒரு தொழிலையோ ஒரு வேலையவோ நம்ம பார்த்து கொண்டு இருக்கலாம். வெளியூரில் இதுவரைக்கும் இருந்தது போதும் என்கிற ஒரு நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்குள்ள இந்த ஒரு முடிவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எடுக்க வைக்கும். புதிய தொழில் தொடங்கும் நினைப்பவர்களுக்கு திட்டமிட்ட செயல்பாடு நல்ல ஒரு பலனை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்கள் மனதில் நீண்ட நாட்களாக ஒரு புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் இதுவரைக்கும் ஓடிக்கொண்டே தாங்க இருந்தது. மற்றவர்களிடம் வேலை செய்வதை விட உங்களுக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு ஆசைகள் உங்களுடைய மனதிற்குள் சிறு வயதிலிருந்து இருந்து கொண்டே தான் இருக்கும். எனக்குன்னு ஒரு வேலை, அதுல நான் நினைக்கும் போதுதான் வேலை பார்க்கணும், நான் மற்றவங்களுக்கு கீழே அடிமையாக இருக்க வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே விருச்சிகம் ராசிக்காரங்க இதுவரைக்கும் நீங்கள் இருந்து கொண்டே தான் இருப்பீங்க. ஆனா முதலீடு நஷ்டம் எதிர்காலம் பற்றிய பயம் காரணமாக சில முடிவுகளை நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தள்ளி போட்டு கொண்டே தான் இருப்பீங்க. எதையுமே உங்க வாழ்க்கைக்குள்ள எடுத்த உடனே நீங்க ஆரம்பிக்கவோ மாட்டீங்க. இது சரியான நேரமா என்ற ஒரு கேள்வி உங்களை இன்னும் தடுத்து நிறுத்தி கொண்டிருந்த ஒரு அனுபவங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இந்த காலத்தில் புதிய முயற்சிகளை தொடங்கும் பொழுது அவசரப்படாமல் சரியான திட்டமிடலுடன் நீங்கள் செயல்பட்டால் நல்ல வாய்ப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாகலாம் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஜோதிடங்கள் இந்த ஒரு நேரத்துல கூறுகிறது. விருச்சிகம் ராசிக்காரங்களின் மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தை ஆழமாக ஆராய்ந்து செயல்படும் திறமை உங்களிடம் எப்பொழுதுமே இருக்கும். அது நட்பாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும், ஒரு வேலையாகவோ ஒரு ஏமாற்றங்களாகவோ ஒரு நம்பிக்கையாக இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதுமே அதை ஆராய்ந்து அந்த ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு தான் அந்த ஒரு விஷயத்துல நீங்க இறங்கவே செய்வீங்க. அந்த திறமையை பயன்படுத்தினால் புதிய தொழில் முயற்சிகளில் ஒரு முன்னேற்றங்கள் என்பதை உங்க வாழ்க்கைக்குள்ள காண முடியும். ஆனால் எதிலும் நீங்கள் முழுமையான ஒரு கவனத்துடன் இறங்கும் பொழுது அது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நல்லதா உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கவோ ஆரம்பிக்கும். மனசுக்குள்ள புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், நாமளும் 4 பேருக்கு முதலாளியா வாழணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிற விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு பிரபஞ்சம் கிரீன் சிக்னல் காட்டிடுச்சு. புதிய தொழில் தொடங்கவோ அல்லது உங்களுடைய தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகவோ இது மிகச்சிறந்த ஒரு காலகட்டம். ஆனா உங்களுடைய ராசிக்கு அவசரமா உணர்ச்சி வசப்படுகிற குணமும் கொஞ்சம் அதிகம்தான். அதை மட்டும் நீங்க ஓரங்கட்டி வச்சுட்டு முறையான திட்டமிடலோடும் தெளிவான பட்ஜெட்டோடும் நீங்க இறங்குனீங்கன்னா நீங்க தொடங்க போற அந்த புதிய தொழில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அசைக்க முடியாத மாபெரும் அஸ்திவாரத்தையும் அசுர வளர்ச்சியையும் மிக குறுகிய காலத்திலேயே உங்க வாழ்க்கைக்குள்ள அள்ளி கொடுக்கும். இது நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதை நீங்க கவனித்து பாருங்க. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.